சந்தோஷம்? ஸ்கூல் மேலே அவனுக்கு மேலே ஒரு இழைப்பு வந்துட்டு, ஏன்னா இதே பாடம், இதே ஹோம்ஒர்க்கு, இதே இங்கிலீஷ் டீச்சர், இதே சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான்? வெறுக்கிறான். காலையில் போகணுன்னா ஹோம்ஒர்க் முடிச்சாச்சாங்கிறாங்க, கணக்கு வச்சு 2 மாதம் கழிச்சு நீங்கள் ஒரு 20 நாள் கழித்து பாருங்கள், நல்லா படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக ஆசைப்படும். நாங்களே லீவை தேடுவோங்க. 15 நாள் ஆனோடனே பள்ளிக்கூடம் ஞாபகம் வந்துடும். அது பள்ளிக்கூடத்துக்கு போன மாதிரி ஒரு மகிழ்ச்சி என்ன செய்யாது. படிக்கிற பையன் 20 நாளையில் ஸ்கூலை தேட ஆரம்பிச்சிருவான். எல்லா பையனுமே தேட ஆரம்பிப்பான். அப்போ அந்த உயிர் தானாக விரும்பி பிறக்கிறதுக்கு ரெடி ஆகணும். அதான் மனமும் பிறக்க தயாராகணும். அதுக்காக தான் எதை கொடுக்குறாரு? இந்த இதை கொடுக்குறார். இன்னைக்கு திருவாசகத்தில் மாணிக்க எல்லா பிறப்பும் பிறந்து அந்த ஒரு வாரத்துக்கு தான் நம்ம இப்போ 20 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு பொருள் சொல்ல சொன்னால் இழைத்தேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சித்தாந்த அடிப்படையில் பொருள் சொன்னால் இதுதான் பொருள். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னா மாணிக்கவாசகர் சொல்கிறது என்னதுன்னா, பசுவாக பிறக்கிறோம். பசுமாடெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அவன் அந்த மாட்டு வண்டியில் ஓட்டி அதனுடைய முதுகையெல்லாம் என்ன பாடுபடுத்துகிறான், குண்டு குண்டாக புண்ணாயிருத. அந்த பிறப்பில் இழைக்குது. விலங்காக பிறக்குது. மரமாக பிறக்கிற பிறவியில் நம்ம மரமெல்லாம் சுகமாக வளர்க்குறோம். அந்த மரம் இனி பழம் தராதுன்னா வெட்டிடுறோமே. மரம் இனிமேல் இந்த மரத்தில் பழம் வராதுன்னா வெட்டிடுறோம். நம்ம வீட்டிலேயே இந்த மாடு இனி பால் தராதுன்னா விற்றுடுறோம். அடிமாட்டுக்கு கொடுத்துட்றோம். நம்மளே ஆசையாக வளர்த்துட்டு என்ன மாட்டு கொடுத்துட்றோம். இப்படி எல்லா பிறப்பையும் பாருங்கள், ஒரு கட்டத்தில் அது எல்லாமே ஒரு இழைப்புக்கு அந்த உயிர் வந்துடும். அதுதான் மாணிக்கவாசகர் எல்லா பிறப்பும் பிறந்து என்ன யோசிச்சுக்கிட்டா, நான் பசுவாக பிறக்கும்போது இது ஒரு சந்தோஷமான பிறவின்னு நினச்சேன், ஆனால் பால் கொடுக்காத மாடாகும்போது அடிமாட்டுக்கு விற்றுட்டாங்க அப்படி நீங்கள் டைலாக் பேசி பாருங்கள். நான் விலங்காக பிறந்தேன், இவ்வாறு நடந்தது. நான் நாயாக பிறந்தேன், நான் நன்றாக இருக்க வரைக்கும் என்னை வீட்டுக்கு அவளுக்கு வைத்து கொண்டார்கள். கிராமங்களில் அடித்து கொண்டுருவாங்க மாடு. இந்த நாய் இனி எதுக்கும் ஆகாதுன்னா நல்ல பெரிய உருட்டுக்கட்டை வச்சு அடித்து உரத்துக்கு புதைச்சிருவாங்க. அதே நாய் தான் அவன் வீட்டுக்கு வேலை செஞ்சுருக்கோம். என்ன செய்தார்கள்? நான் மரமாக பிறந்தேன், நான் இனி கனி தர மாட்டேன் என்றனுடன் என்ன செய்து விட்டார்கள்? வெட்டி விட்டார்கள். தென்னை மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்களே, பனை மரத்தை வெட்டிடுறாங்களே. அப்போ அந்த உயிருக்கு ஒரு இழைப்பு வரும்போது இந்த ஒடுக்கம் என்ன செய்கிறது? நிகழ்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த உயிரிலிருந்து மாயேயம் பிரிக்கப்படுமே தவிர மாயை ஒரு நாள் என்ன செய்யாது? அழியாது. களிமண்ணிலிருந்து பானை வருது, பானை அழியலாம், எது அழியாது? களிமண் இன்னொரு நாள் எதாக மாறும்? இன்னொரு பானையாக மாறும். அதே மாதிரி இந்த உயிருக்கு ஒடுக்கம் கொடுக்கும்போது இதற்கு உடம்புக்கு காரணமாக இருந்ததுக்கு பேர் உடம்பு மாயேயம், மாயையிலிருந்து வந்தது. அப்போ மாயேயம் எங்கே போயிடும்? மாயைக்கு போயிடும். அப்போ என்ன சொல்லணும்? காரியம் ஒடுங்கும், எது அழியாது? காரணம் அழியாது. வினையும் அதே மாதிரி தான். வினைகள் எல்லாமே, காரிய வினைகள் எல்லாம் இந்த காரண வினைகளில் போய் ஒடுங்கிடும். காரிய வினைக்கும் காரண வினைக்கும் என்ன வேறுபாடுனா, காரிய வினை என்பது உயிரை பந்தப்படுத்தும். உயிருக்கு தான் உடம்பே இல்லையே, ஒடுக்கியாச்சில்ல, எல்லாம் பிரிச்சாச்சில்ல. அதனால் அந்த காரண வினையில் போய் அது உட்கார்ந்துக்கிடும். காரண வினையில் அது இருக்கும். திரும்ப நம்ம படைக்கப்படும் போது நம்மளை 1000 வருஷத்துக்கு முந்தி நம்மளை ஒடுக்கிட்டாருன்னு வச்சுருங்களேன். நம்ம உடம்பு 1000 வருஷத்துக்கு முந்தி வாங்கிட்டாரு, 1000 வருஷமாக ரெஸ்ட்டுன்னே வச்சுக்கிடுவோமே. 1001வது வருஷம் மிச்சம் இருக்கிற நம்முடைய வினையோடு நமக்கு என்ன வரும்? பிறவி வரும். அதெல்லாம் போகாது. எதோடு வரும்? அந்த வினையோட பிறவி வரும். அதைத்தான் அவர் சொல்கிறார். அயர்வு ஒளி காரியங்கள் அழியும் காரணம் கிடக்கும் பயில் தரு காரியம்பின் பண்டு போல் பண்ணும் தானே. பார்த்தீங்களா? மீண்டும் அந்த காரணத்திலிருந்து எது வரும்? காரியங்கள் வரும். அதனால் நம்ம இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறதுனால அவர் செய்த தீவினை அழிஞ்சிட்டு, இப்போ ஒருத்தர் நிறைய ஒரு 1000 உயிர்கள் நல்லது செய்து நம்ம ஊரில் 1000 உயிர் கெட்டது செய்துன்னு வச்சுடுங்களேன். இவர் சொல்கிற மாதிரியே என்ன வந்துட்டு? பேரொளி வந்துட்டு. ஒவ்வொரு உயிரிலிருந்து இறைவன் மாயையை பிரிச்சுட்டாரு. மாயைனா உடம்பை பிரிச்சுட்டாரு. ஒவ்வொருவருடைய வினைகள் மாயை எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு போய் மாயையில் எல்லாமே ஒடுங்கி அம்மை இடத்துல ஒடுங்கிட்டுன்னு வச்சுடுங்க. பிறக்கும்போது அந்த 1000 தீமை செய்தவர்கள் அந்த தீமையை அனுபவிக்கிற மாதிரி தான் பிறக்க முடியும். அதே மனிதராக வரலாம், விலங்காக வரலாம், பறவையாக வரலாம். ஆனால் எதுலேருந்து தப்ப முடியாது? அக்கௌண்ட்லேருந்து தப்ப முடியாது. நன்மை செய்தவங்க 1000 இருந்தாங்கன்னா 1000 வருஷம் கழித்தவங்க எதா பிறந்தாலும் எதை அனுபவிக்கிற மாதிரி பிறப்பாங்க. அதனால தான் அவர் சொன்னார், காரியம் பின் பண்டு போல் பண்ணும் தானே. முன்பு போலவே அந்த காரியம் செயல்பாட்டுக்கு வரும். இப்போ நீங்கள் ஒரு வங்கியில் கணக்கு வச்சுருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணம் வங்கியை மூடிட்டாங்க. நீங்கள் பாஸ்புக்கு வீட்டில் பத்திரமா வச்சுருக்கிறீங்க. வங்கியில் நீங்கள் 10,000 ரூபா போட்டிருக்கிறீங்க. 10 வருஷம் கழித்து பேங்க் பிறந்த உங்கள் 10,000 ரூபா எடுக்கிறது யார் தடுக்க முடியும்? உங்கள் 10,000 ரூபா எங்கே தான் இருக்கும்? அதே வங்கியில் 10,000 ரூபா கடன் வச்சுருந்தீங்க. 10 வருஷம் கழித்து பேங்க் திறந்தால் உங்களுக்கு என்ன வரும்? தபால் வரும். வங்கி திறந்தாச்சு, வட்டியோட எதை கட்டுங்க?
அதே தான் நம்ம பேங்கில் பார்த்ததா இறைவனுடைய பேங்கில் இப்படி நடக்கும். இப்படி நம்ம வாழ்வியலோட புரிஞ்சுக்கிடணும். வெறுமனே நான் சொல்லிட்டு போனால் அவங்க மைண்டில் செட் ஆகாது. மந்திரத்தை விட வாழ்வியல் தான் நிறைய பேசியிருக்கிறோம். புரியுதா? அதைத்தான் இந்த மந்திரத்தில் சொல்கிறார். இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, அதாவது இதில் ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்ன செய்தாங்க? நீங்கள் ஒடுக்குறீங்க, மீண்டும் படைக்கிறதா இருந்தால் ஒடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, இந்த உயிருக்கு என்ன கிடைக்கணும்? ஓய்வு கிடைக்கணும். ஓய்வு இப்படி ஞாபகம் வச்சுடுங்க. ஓய்வு எழுதி வச்சுடுங்க. ஓய்வு கிடைப்பதற்காக ஒடுக்கம், ஆணவ மூலம் போகிறதுக்காக படைப்பு. ஒடுக்கம் நிகழும்போது உயிருக்கு இழைப்பை தந்தவைகளெல்லாம் எதில் போய் ஒடுங்கிக் கொள்ளும்? காரணத்தில் ஒடுங்கிக் கொள்ளும். இவ்வளோதான் சார் அந்த மந்திர செய்தி. இந்த மந்திரத்தில் பேசப்பட்டது மகா சங்கார காலம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அந்த மந்திரத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. ஒடுக்கம் என்பது அறிவுடைய பொருள் ஒடுங்குவதையும் குறிக்கும், அறிவற்ற பொருள் ஒடுங்குவதையும் குறிக்கும். அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் இவ்வாறு படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்களை எல்லாம் செய்கிறார. அப்படி செய்யும்போது அவரிடத்தில் ஏதாவது மாற்றம் நிகழுமா? இப்போ நாம் சொல்கிறோம், குடும்பத்துக்காக இழைச்சே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சாமிக்கும் அதே மாதிரி வரணும்ல. இப்போ நீங்கள் சமையல் படைத்தல்னு வச்சுடுங்களேன். வீட்டில் தேவையில்லாதெல்லாம் அழிக்கிறீங்க, குப்பை கூடையில் போடுங்க, அழித்தல்னு வச்சுக்கிடுங்க. பிறகு காத்தல், வீட்டை பத்திரமா பாதுகாக்கிறீங்க, நீங்களும் முத்தொழில் பண்ணணும். இப்படி ஒரு அலுவலகத்தில் இருக்கிற சொல்கிறாரு, ஒரு வாத்தியார் சொல்கிறாரு, பையனை நான் காப்பாற்றினேன், பையன்ற தேவை இருக்கிற தீய குணங்களெல்லாம் அழித்தேன், அவனை காப்பாற்றினேன், அவனுக்கு புதுசாக நிறையா உருவாக்கி கொடுத்தேன் அப்படின்னு எல்லாருமே முத்தொழில் தான் செய்கிறோம் எல்லாருமே. அப்போது இந்த முத்தொழிலை நம்ம என்ன செய்கிறோம்? தேஞ்சிடுறோம். அதுதான் நம்மகிட்ட டைலாக்காக வருது. இந்த ஆஃபீஸுக்கு நாயாக உழைச்சி நான் தேஞ்சு போயிட்டேன், வீட்டில் மாடாக உழைச்சி தேஞ்சு போயிட்டேன்னு சொல்கிறோம்ல. அப்போ இவ்வளோ ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஆஃபீஸுக்காக வேலை செய்யும் போதே நம்ம தேயிறோம்னா, இந்த பெரிய பிரபஞ்சத்தை நடத்துகிற இறைவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது உண்டான்னு கேட்குது இந்த மந்திரம். அப்படி கேட்குறது. நாம் சொல்கிறோம்ல டயலாக்கு, குடும்பத்துக்காக உழைச்சி மாடாக உழைச்சேன் நன்றி இல்லை, ஆஃபீஸுக்கு மாடாக உழைச்சேன் நன்றி இல்லை, பள்ளிக்கூடத்து வளர்ச்சிக்காக எங்கள் ஸ்கூலில் இந்த டயலாக் அடிக்கடி வரும், பள்ளிக்கூடத்துக்காக நாயாக உழைச்சேன் நன்றி இல்லை. ஆனால் அப்படி வரும்போது இறைவனுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை வருமா? உழைத்து தேய்ந்து போய். இப்போது நீங்கள் மில்லுகளுக்காக சிலர் 20 வருஷம் வேலை செய்வாங்க. நம்ம மாணவர் ஒருத்தர் முதல்ல இருந்தாங்க, பாமான்னு ஒரு மாணவர். ஆனால் வேலை வாங்க வரைக்கும் என்னமே மில்லு எழுதி வைக்கிற மாதிரி வேலை வாங்குவான், மில்லை நம்ம பேருக்கு எழுதி வச்சுற மாதிரி வேலை வாங்குவான். அவனும் முதலாளிக்காக உயிரை கொடுத்தே வேலை செய்வான். நீ இல்லைன்னா மில்லே இல்லைம்பா, நீங்கள் தான் அந்த மில்லுக்கே ஓனர் மாதிரி, நான் தான் தானே போகிறேன், நீங்கள் மில்லை நீங்கள் தானே இருக்கீங்கம்பா. ஆனால் வெளியே போகும்போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணங்கள், அந்த பிடித்தங்கள் சரியாக கொடுக்க மாட்டான். நம்ம மாணவர் ஒருத்தர் பேர் சொன்னல, அவங்க மில்லிலேருந்து வெளியேறும்போது மில்லில் சரியாக கொடுக்க வேண்டிய எந்த பணமும் கொடுக்கல, மிகப்பெரிய லாஸில் தான் வெளியேறினாங்க. அரசாங்கத்தை விட்டுருங்க, நான் சொல்கிறது எதை? தனியார் துறை. அப்படி தான் இருக்குது. அப்போது இறைவனும் இந்த மாதிரி புலம்புவாரா? அவருக்கு இந்த மாதிரி எதுவும் டயலாக் உண்டான்னு கேட்குறாரு. தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்துனா, தோற்றுவித்து அழித்துனா படைத்தல்னு அர்த்தம். கிளிக்கு போடுற லீ போட்டால் படைத்தல் எங்கே இருக்குது? தோற்றுவித்து அழித்துனா காத்தல், காத்தல். பின்னும் துடைத்துனா ஒடுக்குதல். அருள் தொழில்கள் மூன்றுமே அருள் தொழில் தான். தோற்றுவித்தலும் அருள், படைத்தலும் அருள், ஒடுக்குதலும் அருள். போற்றவே உடையன் ஈசன். இதையெல்லாம் போற்றும்படியாக இறைவன் செய்கிறார். இது போற்றும்படியாக இறைவன் செய்கிறதுனால தான் மாணிக்கவாசகர் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிகள், அந்த ஆதி அந்தத்தை அதனால தான் பேசுகிறார். ஒடுக்கத்தையும் புகழ்கிறாரு, படைப்பையும் புகழ்கிறார். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் அப்படி சொல்கிறார். அப்போது அப்படியானால் ஈசன் புகுந்தது விகாரம் எண்ணில், இந்த 3 தொழில்களை செய்வதனால் ஒரு சுமை வரும். அதாவது காரணம் என்னது? 3 தொழில். ஒரு தொழில் செய்யும் போதே நமக்கு ஒரு சுமை வந்துடுது. அப்போ 3 தொழில்களை செய்யும்போது இறைவனுக்கு ஒரு சுமை வருமா? இப்போ பெரிய புராணத்தில் பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார், நமக்கு அது பாரமாக இருக்குங்கிறதுனால தான் சேக்கிழார் அப்படி சொல்கிறார், பாரம் ஈசன் பணி அப்படிங்கிறார். ஈசன் பணியே ஒரு சுமை தான். ஏன்னா நம்ம யார் கிடையாது? ஈசன் கிடையாது. நாம் அதை சுமந்து தான் ஆகணும். ஆனால் இறைவன் இந்த 3 தொழில்களை செய்யும்போது, நாம் இந்த 3 தொழில்களை செய்யும்போது விகாரம் அடைஞ்சிருவோம். 8 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு பதிலாக 10 மணி நேரம் செஞ்சால் சோர்ந்துருவோம். ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறவர் அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே அந்த வண்டியை வேலை பார்க்க போகும்போது ஒரு மாதிரி இருப்பார். அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா அவருடைய முகமெல்லாம் கரியாகி கிரீஸ் ஒட்டி சட்டையெல்லாம் கருப்பாகி விகாரமாகிடுது. அந்த மாதிரி இறைவன் 3 தொழிலை செய்கிறதுனால இந்த பணிச்சுமை, ஒர்க் பர்டன் வாங்க இங்கிலீஷில், ஒர்க் பர்டன்,
பனிச்சுமையினால் அவற்றை ஏதாவது மாற்றம் வருமா என்றால் இல்லைன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்ல போகிறார். சாற்றிய கதிரோ நிற்க, சூரியன் இருக்குது. சூரியனுடைய சந்நிதியில் சூரிய ஒளி காலையிலே வருது. அருணன் இந்திரன் திசை அணுகினன் சொல்கிற மாதிரி சூரிய திசை காலையிலே வருது. சூரிய ஒளி பட்டவுடனே எது மலருது? தாமரை மலருது. படைத்தல். காந்தம் காற்றிடும் கனலை நீடுமா? காற்றிடும் கனலை நீடுமா நீருமான்னு கேட்டேன். நீரும். அதாவது அந்த சூரியகாந்த கல்லிலிருந்து எது வெளியே வரும்? நீருங்கிறத கீழே இறக்கணும். கனலைங்கிறது ஒரு சென்டென்ஸு. சூரியகாந்த கல்லிலிருந்து வெப்பம் வெளிப்படும். சூரியகாந்த கல்லுன்னு ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை சூரியனுக்கு முன்னால் வச்சோம்னா சூரிய ஒளி பட்டோன்னா அது சூடாயிரும். அதிலிருந்து எது வெளியே வரும்? வெப்பம் வெளியே வரும். வெப்பம் வெளியே வரும். சூரியன் இதையெல்லாம் அது சூரியனுக்கு முன்னால் இதெல்லாம் நடக்குது. சூரியன் வந்த உடனே தாமரை மலருது. சூரியகாந்தக்கல்லிருந்து வெப்பம் வருது. கனலை அதில் நிறுத்தி கொள்ளணும். நீரும் கரந்திடும் காசினிக்கே, நீரை கீழே இறக்கணும். அதே சூரிய ஒளி வந்த உடனே சூரிய ஒளியினுடைய அந்த வெப்பத்தில் நீர் ஆவியாகுது. இப்போ நீங்கள் வாசல் தொளிச்சிருக்கிறீங்க, வாசல் ஈரமாக கிடக்குது. சூரியன் வந்தோட என்ன ஆயிருது? அதுதான் சொல்கிறாரு. நீரும் கரந்திடும். கரந்திடும்னா மறைந்திடும். தண்ணீர்லாம் எங்கே போச்சு நம்ம கேட்கறது இல்லை. அப்படி நீர் மறைகிறதுனால தான் காலையில் பனி எது வந்த உடனே போயிடுது? சூரியன் வந்த பிறகு போயிடுது. நீங்கள் காலையில் இந்த மார்கழி மாதம் ஒரு 5:30 மணி 6 மணிக்கெலாம் புல்லில் நடந்தீங்கன்னா நம்ம கால்கையெல்லாம் ஈரமாகிடும். கொஞ்ச நேரத்தில் மணல் ஒட்டும். மணலும் தண்ணி சேர்ந்து முழங்கால் வரைக்கும் வரும். இன்னும் கொஞ்ச நேரம் நடந்தீங்கன்னா வலிக்கும். அந்த மணல் டங்கு டங்குன்னு அடிக்கும் காலில். அப்படி தெரித்து அடிக்கும். அந்த புல்லோடு சேர்த்து அடிக்கும். மாடு என்ன செய்யாது? மேயாது. அந்த பனி போக வரைக்கும் சும்மா நின்றுட்டுருக்குறோம். அதனால் அந்த மார்கழி மாதம்லாம் பெருசாக மாடு மேய்க்கலாம் முடியாது. புல் 7 மணி வரைக்கும் என்ன சாப்பிட முடியாது? புல்லை கடித்தா தண்ணியோடு வரும். அது திருவெம்பாவையில் சிறு வீடும்பாங்க. மாடு முதல்ல மேய்கிறதுக்கு பேர் சிறு வீடுன்னு திருப்பாவையில் வரும். சிறு வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாடு முதல்ல மேய போகிறதுக்கு பேர். முதல் மேய்ச்சல்ல மாடு எல்லா நேரமும் மேய்கிற மாதிரி மேயாது. ஏன்னா புல்லை கடித்தோன்னே என்ன வந்துடும்? தண்ணி ஆயிரும் வாய். அப்படியானால் அதே சூரிய ஒளி படப்பட என்னாகுது? நேரம் ஆக ஆக தண்ணியெல்லாம் காணாமல் போயிடுது. குளம் வற்றி போயிடுது. கடலே வத்தம். எது வந்துச்சுன்னா சூரிய ஒளி வந்தால் கடலே வத்தம். அதான் நீரும் கரந்திடும் காசினிக்கு. இங்கே ஒரு கேள்வி கேட்கணும். இதோடு நிறுத்திடக்கூடாது. சூரியன் உதித்தது, சூரிய ஒளி வந்தது, தாமரை மலர்ந்தது. சூரிய ஒளியை வாங்கி கொண்டு சூரியகாந்த கல்லிலிருந்து என்ன வந்தது? வெப்பம் வந்தது. சூரிய ஒளியை வாங்கி கொண்டு தண்ணீர் வற்றியது. ஆனால் சூரியனில் ஏதாவது மாற்றம் வந்ததா? சூரியன் சொல்லிச்சுதா? நான் வந்த பிறகு தாமரை மலர்ந்ததுனால நமக்கு கொஞ்சம் களைப்பாயிற்று. நான் வந்த பிறகு சூரியகாந்த கல்லில் வெப்பம் வந்ததுனால நான் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு ஒரு சுமையாக போச்சுது. நான் வந்த பிறகு தண்ணீர் வற்றிச்சு, அதனால் அது எனக்கு ஒரு பெரிய வேலையாக போச்சுதுன்னு எது சொல்லாது? அதே மாதிரி இறைவன். அப்போ இறைவன் 3 தொழில் செய்வதால் என்ன செய்வதில்லை? சோர்ந்து போவது இல்லை. இங்கு நாம் சொல்லியிருக்கிற கருத்தை நாம் ஏன் சொன்னோன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இறைவன் சோர்ந்து போவார்னு யாராவது சொல்லியிருக்கணுமில்ல. சொல்லாமல் இவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்லலை. நாம் ஒரு சிவபெருமானை கடவுளாக கும்பிடுற நாம் 3 தொழில் செய்தால் சிவபெருமான் சோர்ந்து போவார்னு நம்ம சொல்ல மாட்டோம். சர்வ வல்லமை படைத்தவன்னு சொல்கிறோம். இப்போ வேறு யாரோ ஒருத்தர் இதை சொல்கிறாங்க. அது யாருன்னா புத்த மதத்தவர்கள். புத்த மதத்தவர்களுக்கு தான் இந்த 52வது மந்திரமும் 53வது மந்திரமும் மறுப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க 2 பேருக்கான மறுப்பு தான் இந்த மந்திரம். அடுத்தது 54வது மந்திரம். உரைத்த தொழில்கள் 3 மூவருக்கு உலகம் ஓத வரைத்து ஒருவனுக்கு ஆக்கி வைத்தது இங்கு என்னை. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது நாம் காலங்காலமாக படைத்தல் பிரம்மன் தொழில், காத்தல் திருமால் தொழில், அழித்தல் சிவன் தொழில், இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் இப்போ சூரியன் ஒன்று தானே சொன்னீங்க. 3 தொழிலுக்கு 3 சூரியன் சொல்லலை. எத்தனை சூரியன் சொன்னோம்? ஆனால் நீங்கள் இந்த தொழிலுக்கெல்லாம் எத்தனை கடவுளை சொல்கிறீங்க? இந்த தொழிலுக்கு ஒரு கடவுளை சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில்?
சைவ சித்தாந்த அடிப்படையில் ஒரு கடவுளை சொல்கிறீங்க. 3 தொழிலுக்கு உதாரணம் சொல்லும்போது ஒரு சூரியன் தானே சொல்லியிருக்கிறோம். 3 சூரியன் இல்லையே சார்னு சொல்லக்கூடாது. சைவ சித்தாந்தப்படி 12 சூரியன் இருக்குது. அப்படி படிச்சிருக்கீங்களா? எதில் இருக்குது? சிவஞான போதத்தில் இருக்குது. மாதத்துக்கு ஒரு சூரியன் புராணத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் எத்தனை சூரியன் வேணாலும் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் ஒரு சிவனுக்கு ஒரு சூரியன் தான் சொன்னோம். தொழில் எத்தனை? 3. ஆனால் உலகியல்ல 3 தொழிலுக்கு எத்தனை கடவுள் இருக்காங்க? அதான் இங்கே கேட்குறோம். 3 தொழிலுக்கு 3 கடவுள் இருக்கும்போது நீங்கள் எல்லா தொழிலுக்கு சேர்த்து எத்தனை கடவுளை சொல்கிறீங்க? ஒரு கடவுளை சொல்கிறீங்க. அது ஏன்னு கேட்குறார் என்று தடை. விரை கமலத்தோன் மாலும். விரை கமலத்தோன்னா பிரம்மன். விரை கமலத்தோன்னா பிரம்மன். பிரம்மன் இருக்கிறாரு. நாளைக்கு நம்ம அடியார்களுடைய பூஜை ஆனால் சொல்ல சொன்னாங்க. நம்ம அடியார்கள்லாம் கொடுத்தீங்கள காலனி, நாளைக்கு பூஜை. நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. நாளைக்கு தான் சரியா? மறந்துடாதீங்க. சொல்ல சொன்னாங்க, நல்ல வேளை ஞாபகம் வந்தது. அப்போ விரைக்கமலத்தோன் என்ற அயன், மால் இவங்கெல்லாம் பிரம்மன் படைக்கிறார், திருமால் காக்கிறார். அடுத்த வரி பாருங்க, ஏவலான் மேவி. அவங்க தானா படைக்கலை. யார் ஏவுகிறார்? சிவபெருமான் தான் பிரம்மனை கூப்பிட்டு நீங்கள் படைங்கன்னு சொல்கிறார். அதற்கு வேண்டிய ஆற்றலையும் அதிகாரத்தையும் யார் கொடுக்கிறார்? படைப்பு தொழில் நல்லா இருக்கணும், எனக்கு வேணும்னு அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த வரலாறு, பூஜித்த வரலாறுலாம் நிறையா இருக்குது. திருமாலை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு காக்கும் ஆற்றலை தருகிறோம். சக்கரப்படையே யார் தான் கொடுக்குறா? எதுக்கு கொடுத்தாரு? நல்லா காப்பாற்றுற வேலையை ஒழுங்காக செய்யுங்கன்னு தான் கொடுத்தார். புரியுதா? அந்த கண்ணை கொடுத்ததுக்கு பரிசாக கொடுத்தார். அப்படியானால் இந்த படைத்தல் தொழிலை பிரம்மன் சுயமாக செய்யவில்லை. சிவபெருமானிடத்தில் ஆற்றலும் உத்தரவும் பெற்று செய்கிறார். காத்தல் தொழிலை திருமால் சுயமாக செய்யவில்லை. சிவபெருமானிடத்தில் என்ன பெற்று செய்கிறார்? ஆற்றலும் உரிமையும் பெற்று செய்கிறார். எனவே 3 பேர்கள் 3 தொழில் செய்கிறாங்கன்னாலும் அதே மீனிங் தான். ஒருத்தர் தான், சிவபெருமான் தான் இந்த தொழிலை செய்கிறாருன்னு சொன்னாலும் அதே மீனிங் தான். சிவபெருமான் செய்கிறாருன்னு சொன்னால் இவங்க 3 பேரையும் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. இவங்க 3 பேரும் செய்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சிவபெருமானிடத்தில் உத்தரவு பெற்று செய்கிறார்கள், ஆணை பெற்று செய்கிறார்கள்னு என்ன செய்து கொள்ளணும்? எடுத்துக்கொள்ளணும். ஒரு அதைத்தான் இதில் சொல்ல போகிறாங்க. அந்த மந்திரத்தின் தொகைப்பொருள் என்ன சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. 3 தொழிலை அயன்மால் ருத்திரன் என்ற 3 கடவுள்களுக்கு உரியன என்று நம் சமயத்தில் பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நூலில் நீங்கள் சிவன் ஒருவனே இதை செய்வதாக சொல்லுகிறீர்கள் என்று சிலர் கேட்பார்கள். அப்போ யாரோ இருக்காங்க இப்படி கேட்குறவங்க, கேட்பார்கள். அதற்கு பதில் சொல்ல போறாரு. அயனும் மாலும் தாங்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக, சிவபுண்ணியத்தின் காரணமாக, அந்த புண்ணியத்துக்கு பரிசாக இறைவன் அயனை அழைத்து படைப்பு தொழில் செய்ய சொல்லுகிறார். அதற்கு என்ன கொடுக்கிறாரு? ஆற்றலும் உரிமையும் கொடுக்கிறார். திருமாலை அழைத்து அவர் செய்த புண்ணியத்திற்காக காத்தல் தொழிலை செய்வதற்கான ஆற்றலையும் உரிமையையும் கொடுக்கிறார். அதிட்டித்து நின்று செய்கிறாருங்கிறது கலைச்சொல். உரிமை கொடுத்தார், ஆற்றல் கொடுத்தார்னு சொல்ல மாட்டாங்க பெரிய சித்தாந்திகள். அதிட்டித்து நின்று செய்தார், சார்ந்து நின்று செய்தார் என்று செய்ய சொல்லுகிறார். அந்த அது அப்படியே இருக்குது. நானாக சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தேன், அது அப்படியே வருது. அந்த அதிகாரத்தையும் ஆற்றலையும் சிவபெருமான் ஏவலால் பெற்றார்கள். இப்போது வெள்ளப்பகுதி, சென்னையில் வெள்ளம், ஒரு ரேஷன் கடைக்கு 6000 ரூபான்னு வச்சுடுங்களேன். 6000 ரூபாயை ரேஷன் கடையில் கொடுத்தா ரேஷன் கடைக்காரர் 6000 ரூபா தர்றாரு. நீங்கள் நல்லா இருக்கணும் சார், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் மனைவி மக்களோட நீங்கள் நல்லா இருங்கன்னு நம்ம ரேஷன் கடைக்காரருக்கா நன்றி சொல்ல முடியும்? அது யாருடைய உத்தரவு? முதலமைச்சருடைய உத்தரவு.
யார் கொடுத்த அதிகாரம்? கொடுத்த அதிகாரம். ஒருவேளை அதற்கான நிதியை ஒதுக்குவதற்கு அவர் தயங்கினால் அவர் அந்த வேலையை என்ன செய்ய முடியாது. அதுக்கு தான் உத்தரவுன்னு பேர். அந்த நிதி அந்த ரேஷன் கடைக்கு வந்து சேர்ந்தால் தான் அவர் அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ரெண்டாவது, அந்த அதிகாரம் யாருக்குங்கிறத அவர் சொல்லணும். ரேஷன் கடைக்காரருக்கா, தாலுகா ஆஃபீஸுக்கா, பேங்குக்காங்கிறத அவர் சொல்லணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஆனால் நமக்கு யார் பணம் தர்ற மாதிரி தெரியும்? ரேஷன் கடைக்காரர் தர்ற மாதிரி தெரியும். அவனும் கொடுக்குறவனும் தன்னை பெரிய முதலமைச்சர் மாதிரி நினச்சிட்டு தருவான். சொந்த காசு தர்ற மாதிரி பேசுவான். அப்படி பேசுவான். நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியில் போய் ஒரு ஏரியா தீ பிடிச்சிட்டுன்னு வச்சுடுங்களா, நீங்கள் ஒரு பத்திரிக்கை நிருபராக போய் பேட்டி எடுத்தால் நம்ம பத்திரிக்கை நிருபருங்கிறத அவன் விட்டுருவான். சார் ஏதாவது பார்த்து செய்யுங்க சார், எங்களுக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு சார், எல்லாம் புஸ்தகம், நோட்டு, பணம், துணி எல்லாம் அழிஞ்சு போச்சு சார், ஏதாவது நீங்களாக மனசு செய்யுங்க சார். யாருக்கிட்ட? அவன் சம்பளத்துக்கு வேலை செய்ய வந்திருப்பான். அவனுக்கு 5 மணிக்கு அங்கே டியூட்டி இருக்கும், வந்திருக்கோம், வேலை செஞ்சுட்டு அவன் பாட்டு போயிடுவான். அவனுக்கு யாருக்கு என்ன ஆனானே இவனுக்கு தெரியாது. இவரால் நம் தேவையை நிறைவேற்ற முடியாது, இவர் நம்முடைய பிரச்சனையை படம் எடுக்க வந்தவருங்கிறது அவனுக்கு என்ன செய்யாது, தெரியும். அதே மாதிரி தான். அப்போ அதற்கு மேலே ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் என்னது? அதிகாரமும் உரிமையும் கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல சைவத்தில் யார் மட்டும்தான் இருக்கா? சிவன். அதைத்தான் இதில் சொல்லிடும். ஆற்றலை சிவபெருமான் வழங்குகிறார். இவர்களுக்கும் சிவபெருமானுக்கு என்ன வேறுபாடுன்னா, இவர்களால் வாங்க சிவாய நம, வாங்க வாங்கிட்டீங்களா? சரி, ஓகே, சரி, சிவாய நம. சரி, இவர்களுக்கும் சிவபெருமானுக்கு என்ன வேறுபாடுன்னா, இவர்களால் ஆளுக்கு ஒரு தொழில் தான் செய்ய முடியும். மறந்துடாதீங்க. இவன் எங்கேயாவது நமக்கு பிரம்மன் படைத்தலையும் காத்தலையும் செய்தான்னு கதை கிடையாது. சிவபெருமானுக்கும் இவர்களுக்குமான வேறுபாடு, பிரம்மனால் படைத்தல் மட்டும்தான் செய்ய முடியும், திருமாலால் காத்தல். ஆனால் சிவபெருமானால் 3 தொழில் 5 தொழில் எல்லாம் செய்ய முடியும். இதுதான் வித்தியாசம். இப்போ பிரம்மதேவருக்கு என்ன தொழில்? படைத்தல். முருகர் அவரை பிடிச்சு சிறையில் அடைக்கிறார். அப்போது என்ன தொழில் செய்ய ஆள் இல்லை? யார் செய்கிறா? முருகனே செய்கிறார். அப்படின்னா முருகன் யார்? சிவபெருமானே முருகன்கிறதுனால பிரம்மன் வேலையை யாரால் செய்ய முடியுது? முருகனால் செய்ய முடியும். சிவனாக நின்று அவர் செய்கிறார். ஆனால் இதே மாதிரி ஒரு கற்பனை பண்ணுவோமே, திருமாலை பிடிச்சி பிரம்மன் சிறையில் அடைத்தால் படைத்தல் தொழிலை சிவன் தான் செய்யணும், அல்லது அந்த திருமால் வந்து தான் செய்யணும். யார் செய்ய முடியாது? பிரம்மனால் செய்ய முடியும். எனவே இவர்கள் ஒவ்வொரு தொழிலுக்கு உரியவர்கள். சிவன் 5 தொழிலுக்கு உரியவர். அந்த மந்திரத்தை படிச்சிங்கன்னா இந்த வேலை நிறைவாயிரும். உரைத்தை தொழில்கள் 3 மூவருக்கு உலகம் ஓதம்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, வரைத்து ஒருவனுக்கு ஆக்கி வைத்தது இங்கு என்னை. நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் யாருக்கு மட்டும் சொல்கிறீங்க? சிவனுக்கு மட்டுமே உடையதாக சொல்கிறீங்க. என்ன எண்ணில் விரைக்கமலத்தோன் மனம் மிக்க தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மன் மாலும் ஏவலான் மேவினோர்கள். சிவபெருமான் ஏவுறாரு, அவங்க செய்கிறாங்களே தவிர அவர்கள் செயலாக நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் செயல்னு சொன்னாலும் தப்பு இல்லை, ஆனால் உண்மையில் அது அவர்கள் செயல் கிடையாது. யார் செயல்? சிவபெருமானுடைய செயல். இப்போ 6000 ரூபா முதலமைச்சர் கொடுக்குறாருன்னு சொல்லியா வாங்குகிறோம்? ரேஷன் கடையில் கொடுக்குறாருன்னு தானே சொல்கிறீங்க. ஆனால் புத்தியில் என்ன இருக்கணும்? முதலமைச்சர் கொடுக்குறாருங்கிறது புத்தியில் இருக்கணும். அதேமாரி பிரம்மன் படைக்கிறார், மால் காப்பாற்றுறாருன்னா அவங்க தான் காப்பாற்றுறாங்க, தப்பு இல்லை. ஆனால் யாரிடத்தில் ஆணை பெற்று செய்கிறார்கள்ங்கிறது சித்தாந்தம் படித்தவர்கள் நம்ம அறிவில் இருக்கணும். அதுதான் சொல்கிறார். மாலும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி. அது இறைவன் அவர்களுக்கு புரைத்த என்றால் உயர்ந்தன்னு அர்த்தம். உயர்ந்த அதிகார ஆற்றலை அவர் கொடுக்கிறார். அப்போ ஏன் கொடுத்தார்? அவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்தாருன்னா, அதுவும் அந்த மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குது. புண்ணியம் நன்னனாலே, அவங்க செய்த புண்ணியத்துக்கு இந்த பரிசு, அந்த புண்ணிய பரிசு. அவர்கள் அந்த புண்ணியம் முடியும் போது இந்த பரிசு என்ன செஞ்சிடும்? போயிடும். புண்ணியம் முடியும் போது இந்த பரிசு போயிடும். இதுதான் இதில் இருக்கிற செய்தி என்று சொல்லி 3 மந்திரங்கள் இதில் பதிஞ்சிருக்கோ அதை நிறைவு செய்கிறோம். சிவாய நம.